ஸ்டார் கூட நடிக்கணும்னா அந்த பேக் அந்த பின்னாடி அப்போ ஃபர்ஸ்ட்ல இருக்க ஸ்டார் கூட நடிக்கணும்னா யார் கூட நடிக்க இப்போ ஆசைப்படுறீங்க இந்த ஏஜ்ல? நான் யாரையுமே நான் பாயிண்ட் அவுட் பண்ண விரும்பல. பட் ஆனால் ரொம்ப சேலஞ்சிங்காக பண்ணணும், ஃப்ரேமில் வந்து போராடணும் அப்படின்னா தனுஷ்ன்னு நான் சொல்லுவேன். தனுஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தனுஷ்னா நான் அவர்கிட்டே சொன்னேன் ஒரு வாட்டி ரொம்ப க்ளோஸாக நாங்கள் ஒரு 20 minutes பேசியிருப்போம். பெரிய ஃபேன் தான் நான். அப்போல்லாம் சொல்ல அப்படின்னு நான் சொன்னேன், சத்தியமே அவங்க பெரிய ஃபேன் தான் நான் சொன்னேன். எனக்கு அவரோட ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் உங்களுக்கு என்ன? இல்லை பிரதர், அவர் என்ன சொன்னாலுமே பிரதர், அவர் நம்ம ஒரு விஷயத்த பாராட்டுறோன்னா கூட ப்ளசண்ட்டாக தான் கேட்பாரு. ஒரு விஷயம் நம்ம வந்து குறை சொல்கிறோன்னா ப்ரெசென்ட்டாக சொல்லுவார். எதுவாக இருந்தாலும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு கை எடுத்து கொண்டுருவார். அதை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஐயோ இந்த மனுஷன் எவ்வளோ நல்லவராக இருக்காரு. ஸ்டேஜில் பார்த்தோம்னா சின்ன பசங்களை கூட இப்படி தான் கை எடுத்து அப்படி கொண்டுருவார். நான் சொன்னேன் என்னண்ணே இல்லை தேங்க்யூ அப்படின்னு. அதெல்லாம் ரொம்ப ப்ளஸ்னே சொல்லலாம். ஹி சேஞ்ச்ட் ஹிம்செல்ஃப் அ லாட். அதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஏன்னா அவரோட ட்ராவல் பார்த்துட்டு இருக்கேன்ல, ட்ராவல் இவ்வளோ வெற்றிகளையும் பார்த்து இன்னும் டவுன் டு எர்த் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. முக்கியமாக ஒரு விஷயம்னா வந்து you are fall in love or in ஏதாவது இருக்கு பிரதர் 23 years சினிமால அப்பன்னு சொல்லிருங்க. தப்பா கேட்டடா நீ? இல்ல பிரதர் சீரியஸா இல்ல பிரதர், சத்தியமா இல்ல. லவ் ரொம்ப சின்சியர் லவ். ஏன்னா வந்து வீட்டுக்கு எல்லாருக்குமே தெரியும் பிரதர், சினிமாவுக்கே தெரியும் அந்த லவ். ஏன்னா நான் வந்து லவ் பண்றேன் எனக்கு சினிமா மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. இது உனக்கு தேவையா? இல்ல தேவையான்னு கேட்டேன். இல்ல இது உங்களுக்கு கண்டிப்பா தேவை, இந்த பிட் எனக்கும் தேவை. இல்ல ஃபியூச்சர்ல இல்ல பிரதர் இப்போதைக்கு இல்லன்றீங்க. நாட் லைக் தட். லவ்ன்றது எல்லாரும் லைஃப்ல இருக்க ஒரு விஷயம் தான். நான் எந்த ஃபிகரை பார்த்தா டப்பன் லவ் பண்ணிடுவேன். நான் போய் லவ் எல்லாம் சொல்ல மாட்டேன். நான் மட்டும் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பேன். கடைசியில நீங்க சினிமான்றீங்க, நானும் இப்படி இல்ல பிரதர். சீரியஸா பொண்ணு சினிமா இல்ல பொண்ணு ஐ வில் சோ கேர்ள் கன்ஃபார்ம். சீரியஸ்லி நான் ஒரு பொண்ணை பார்த்துட்டேன்னா நீ நமக்கு அப்படியே அடிச்சு பார்ப்பேன். நான் அப்படியே பயங்கரமா பாப்பேன் நான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போக வேண்டியதான் கிளம்பி. இவ்வளவு சொல்லும் போது நான் கேட்டே ஆகணும். இப்ப இருக்க டாப் 5 ஹீரோயின் யார் கூட நடிக்க நீங்க ஆசைப்படுறீங்க? டப்புன்னு உடங்கி பார்க்கலாம். ஆனந்தி. டாப் 5 சார். 5 சொல்லுங்க. டாப் 5 நயனோட நடிக்கிறதுக்கு எனக்கு வயசு கிடையாது பிரதர். என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ஹீரோ நயன். ஜோ சிம்ரனுக்கு அப்புறம் ஓகே. அண்ட் நயன் சொல்லியாச்சு. அண்ட் இன்னொன்று வந்துட்டு அதான் ஆனந்தி. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா வேற ஒரு படம் ட்ரை பண்ணோம், பட் டேட் கிடைக்கல. இருந்தாலும் பரவாயில்ல. மீதி 3 ஸ்ரீவித்யா. ஓகே. அண்ட் சிவகார்த்திகேயன் ஹீரோயின். நம்மளும் போவோமா இல்லையா? போவோம், கண்டிப்பா போவோம். கண்டிப்பா. எனக்கு என்னன்னா நான் வந்துட்டு நம்ம லக்ஷ்மி மேனன். ஓகே 3 சொல்லிட்டீங்க. 4th வந்து லக்ஷ்மி. இப்பதான் பிரதர் +2 முடிச்சுதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த பொண்ணு நடிச்ச ஹீரோஸ்லாம் பார்த்தீங்கன்னா விஷால்னா இப்படிலாம் நடிச்சா எப்படி என் கூட நடிக்க முடியும்? பயங்கர பெருசா சார் இருங்க பிரதர். பயங்கர மெச்சூர்ட். அந்த வயசுக்கு ஏற்ற மெச்சூரிட்டியே இல்ல. அதனால அவங்களோட நடிக்கணும் ஆசைப்பட், ஆனா மெச்சூரிட்டி பத்தாது பிரதர். உங்களுக்கு? எனக்கு பத்தாது. அந்த பேலன்ஸ் மிஸ்ஸிங் டூ. நம்ம சென்னையில ஓரத்துல ஒரு பொண்ணு சமந்தான்னு ஒண்ணு. நம்ம சென்னையில ஓரமா சமந்தா. ஆமா ஏன்னா அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ரீசன் வந்துட்டு மகேஷ் பாபு இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸ் கூடலாம் டிராவல் பண்ண ஒரு ஹீரோயின். ஸோ அவங்களும் ரொம்ப நல்லா பண்றாங்க. பேலன்ஸ் 1 மிஸ்ஸிங். ஒன்னா பிரதர் வெயிட் பண்ணுவோம் பிரதர். ஓ யோசிச்சு சொல்றீங்களா? இல்ல அந்த ஹீரோயின் வருவா எங்க இருந்தாவது. வெயிட் பண்ண அடுத்த இன்டர்வியூல சொல்றேன். ஹாலிவுட் எங்கயாவது போயிரும். ஏதோ ஒரு விட்ட போய் பிடிச்சிரும். கண்டிப்பா பிடிச்சிரும். ஏல சுசியே சினிமான்னு சுத்தாம ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போற வழிய பாருடா. சினிமா என்னோட சின்ன வயசு கனவு. எந்த ஆதரவும் இல்லாம என்ன மட்டுமே நம்பி சென்னைக்கு வந்து டைரக்டர் ஆகணும்னு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் அதிகம்தான். ஒத்த மரமா நின்ன எனக்கு துணையா வந்தான் ராம். அவனுக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை. 10 வருஷ தவத்தோட பலன் எங்கள் முதல் பட வாய்ப்பு. அண்டு கடையோட எண்டுக்கும் வந்தாச்சு. அண்ட் நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 3 மணி நேரம் வந்து எங்கள் படத்தை நீ பார்க்குற அப்படின்னா எதனால நம்ம பார்க்குறோம் அப்படின்றது ஒரு மெசேஜ். சிம்பிள் பிரதர். எல்லாருமே வந்துட்டு பொழுதுபோக்கு. சினிமானாலே வந்து நீ பொழுதுபோக்கு தான். அதையும் தாண்டி சினிமா வந்து பொழுதுபோக்குன்னு தாண்டி என்ன சொல்ல வரோம் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். இந்த படத்தை பற்றி நான் மெயினாக சொல்லணும்னா இதில் 3 விஷயங்கள் இருக்குது. லவ், வாட் இஸ் த லவ், லவ்னா எப்படிப்பட்ட லவ், அந்த லவ் எப்படி ஒருத்தனை சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப கிளியராக டைரக்டர் சொல்லியிருப்பார். ஏன்னா சும்மா 2 பாட்டு டூயட் ஆட்டு ஹீரோயினிக்காக அடிச்சு புடிச்சு ஓடுற அது கிடையாது. ஒருத்தனோட கனவை எப்படி ஒரு பொண்ணு சப்போர்ட் பண்ணுறா அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா சொல்லியிருப்பார். அது ஒரு விஷயம். ஆமாம். அந்த பொண்ணே வந்து திலீப்போட பேர் ஸ்ருதியை சொல்லியிருக்கோம். பேஷன் தான் ஃபர்ஸ்ட், நான்லாம் உனக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு. அந்த மாதிரி நல்லா பாசிட்டிவான விஷயம்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு பிடிச்ச ஒரு மேட்டர் அது ஒன்று. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ். இன்றைக்கி சமூகத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனை இந்த படத்தில் இருக்குது.
ஸோ அது நம்ம டப்புன்னு ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு படம் பார்க்கணும் கிளைமேக்ஸ் ஆமாம் போய் படம் பார்க்கணும். பார்க்கணும்ல. ஸோ அதனால கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் பிரதர். ஏன்னா கஷ்டப்படுறோம், உங்கள் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ண தான் நாங்கள் இவ்வளவும் உழைக்கிறோம். எனக்கு இன்ஜூர் ஆனதெல்லாம் எதுக்காக? உங்களை சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக. சாப்பிட்றோமோ இல்லையோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு படம் எடுத்து தரோம். நீங்க தியேட்டர்ல போய் பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் பாருங்க. நான் சொல்றதை விட நீங்க சொல்லி ஹீரோ நீங்க சொல்லி இல்லை இல்லை பிரதர், அவங்களுக்கு நல்லா தெரியும் பிரதர். நல்ல படத்தை என்னைக்குமே மக்கள் ஆதரிச்சிருவாங்க. ஐ நோ தேம். வீட்டில் பார்க்க இல்லை இல்லை பிரதர், ஷோர். இன்னைக்கு சிடி யாரும் பார்க்கறது இல்லை. ஏன்னா சிடி வேல்யூவே இல்லை. இன்டர்நெட் வந்துருச்சு. நான் என்ன சொல்ல, டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. ஒரு வாட்டி நீங்கள் சினிமா போய் பார்த்தீங்கன்னா போதும். சும்மா நம்ம 120 ரூபா இங்கேருந்து நம்ம வந்து பாரிஸ்க்கு நம்ம 200 ரூபா ஆட்டோ தரோன்னா எங்களுக்காக 120 ரூபா கொடுத்து நீங்கள் படம் பார்க்க மாட்டீங்களா? அந்த ஒரு ரெஸ்பான்ஸ் தியேட்டர்ல கை தட்டல்கள் உங்களுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் தட்டுற நீங்கள் தட்டுற அந்த கை தான், அதுக்காக தான் இவ்வளவும் கஷ்டப்பட்டு மூடிடுன்றீங்க. எனக்கு அப்படியே மறந்துடுவேன். நான் தியேட்டரில் உட்காந்து அதை பார்த்தேன்னா அந்த கை தட்டானா போதுங்க, எனக்குலாம் கண்ணில் தண்ணியாக வந்துடும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா மக்கள் ரசிக்கணும். கண்டிப்பாக அப்படின்னா நிறைய விஷயம் ஷேர் பண்ணி ரொம்ப விஷயம் கூட. அண்ட் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிடுறேன். அப்பண்டமா உண்மையாக சொல்லிடணும். இவ்வளோ நேரம் என் கூட பேசுனீங்களே, என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை பிரதர், ரொம்ப நல்ல ஒரு ஆங்கர். உங்கள்கிட்ட பேசுவேன், எனக்கு சிவகார்த்திகேயனோட ரிஃப்ளெக்ஷன் அப்படியே வந்துட்டு. ஓ மை காட், திட்டுவாங்களே வீட்டுக்கு போனால். இல்லை சீரியஸ்லி, நான் சிவா வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். சிவா ஹீரோ கலக்க ஜெயிச்சு அதெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடி இந்த சிவா எனக்கு நல்லா தெரியும். சிவா ட்ராவலும் பார்த்துட்டேன். அவர்கிட்ட பேசும்போது ஏன்னா அவர்கிட்ட பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்தாலும் இதுக்காகவே வந்து ஹன்சிகா உங்களுக்கு கிடைக்காது. ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது நீங்கள் சினிமாவில் வருவீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனால் ஹன்சிகா கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஹன்சிகா கூட ஃப்ரெண்டாக பண்ண ஏதோ நல்ல ஃபிகர் உங்களுக்கு கிடைக்கலாம். அஃப்கோர்ஸ் போதுமே. என்ன சொல்கிறீங்க? கண்டிப்பாக வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அண்ட் கடைசியில் சொல்ற பிட்டு ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஷாலினி டிவி. அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் அலாட். உங்கள் ப்ரெஸ் மிகப்பெரிய காரணம் இன்னைக்கு சினிமா வந்துட்டு இவ்வளோ ரீச் ஆகுதுன்னா. தேங்க்ஸ் அலாட் ஒன்ஸ் அகேன். இப்போ நம்ம விரைவில் இசை படத்தோட கேப்டன் ஆஃப் ஷிப் இயக்குனர் கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ட் இந்த படத்தோட டைட்டிலே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டுருக்கோம். நிறைய வந்து இந்த விரைவில் இசைன்றது நம்ம நிறைய பேனரில் பார்த்துருப்போம். இது எப்படி டைட்டிலாம் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு தாட் வந்துச்சு சார்? நீங்கள் சொன்ன மாதிரி விரைவில் இசை அப்படின்னா அது வந்து சினிமா சம்மந்தப்பட்ட வார்த்தை தான். அது ஒரு படம் பண்ண போகிற இயக்குனருக்கு விரைவில் இசை அப்படின்னு போஸ்டர் ஓட்டுறது அவருடைய விசிட்டிங் கார்டு. வந்து என்ட்ரி கார்டு வந்து விரைவில் இசை அப்படின்னு என்னைக்கு போஸ்டர் ஓட்டுறாங்களோ அதுதான் வந்து என்ட்ரி கார்டு அந்த டைரக்டருக்கு. ஏன்னா கன்ஃபார்மாக படம் ரிலீஸ் ஆயிரும். விரைவில் இசை ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்து ஒரு 2-3 மாதத்துல இல்லை 4-5 மாதத்துல கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற ஒரு கேட்சியான வீடு தான் விரைவில் இசை. விரைவில் இசைன்னு ஒரு போஸ்டர் ஓட்டிட்டா சரி அந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். ஒரு பாசிட்டிவான இதில் அதை அது மூலமாக இந்த படம் வந்து முழுக்க சினிமா சம்மந்தப்பட்ட கதைக்களம் தான். ஒரு உதவி இயக்குனர், ஒரு இசையமைப்பாளர், சினிமாவில் இருக்கிற 2 இளைஞர்கள். இந்த 2 இளைஞர்களுக்குள்ளே இருக்கிற கனவு போராட்டம் தான் இந்த படத்தினுடைய மைய கருத்து. மாஸ்டர் மகேந்திரனும் திலீப் ரோஜரும் இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. மாஸ்டர் மகேந்திரன் வந்து உதவி இயக்குனராக பண்ணியிருக்கிறாரு. திலீப் ரோஜர் வந்து மியூசிக் டைரக்டராக பண்ணியிருக்கிறார். ஆமாம் சார். அண்ட் வந்து இந்த அவங்களோட இன்புட் சொல்லுங்கள் சார். 2 ஹீரோ எப்படி இந்த கதையை வந்து மாஸ்டர் மகேந்திரன் போய் சொன்னேன். நான் சொன்னப்போ எல்லாரும் அவரை பற்றி கிண்டலாக சொல்லுவாங்க. அவர் பிறந்தது மட்டும்தாங்க வெளியில், வளர்ந்தது எல்லாமே சினிமாவுக்குள்ளே அப்படின்னு. சின்ன வயசுல இருந்தே வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குள்ளே தான் இருந்திருப்பாரு. அவர்கிட்ட போய் இந்த கதையை போய் சொன்னோன்னே, சார் சினிமா கதை சார், நீங்கள் எந்த கேரக்டர் சொல்கிறீங்களோ நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. இல்லை நீங்கள் வந்து உதவி இயக்குனர் கேரக்டர் தான் பண்ண போறீங்க அப்படின்னா டக்குன்னு எந்திரிச்சு கையை பிடிச்சிட்டாரு. சார் நான் வாய் விட்டு கேட்கக்கூடாதுன்னு நினச்சேன், நீங்களே கொடுத்துட்டீங்க. அவங்கள தான் நான் வந்து சின்ன வயசுலேருந்து கவனிச்சிக்கிட்டு இருக்கிறேன். அவங்களுடைய போராட்டம், அவங்களுடைய வழி வந்து எனக்கு ரொம்ப தெரியும் சார். இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பெரிய கிஃப்ட் இந்த சப்ஜெக்ட், இந்த கேரக்டர் நான் கண்டிப்பாக பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா திலீப் ரோஜர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து பைக் ரேசர். அவர்கிட்ட போய் இந்த மாதிரி நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் கேரக்டர் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னோன்னா கொஞ்சம் பயந்தார். சார் நான் ரொம்ப பைக் ரேஸு அப்படி இப்படின்னு ஹார்டாக இருக்கிற ஆள், என்னை வந்து ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர் பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னு தயங்கினார். இல்லை நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, இந்த கேரக்டர் கரெக்டாக இருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த நாளே மியூசிக் டைரக்டருடைய ஸ்டுடியோக்கு வந்துட்டார். வந்துட்டு ஒரு மியூசிக் டைரக்டர்னா எப்படி இருக்கணும், அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், கீபோர்டு வாசிக்கிறப்ப எப்படி வாசிக்கணும் அப்படின்ற டெய்லி டியூஷன் மாதிரி வந்துட்டார். அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அவர் வர வச்சிருவார். நான் இந்த மாதிரி இந்த ஷாட் பண்ண போகிறாங்க இன்றைக்கி, நான் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ரொம்ப டெடிக்கேட்டாக பண்ணாங்க. இப்போ ரிசல்ட் பார்க்குறப்போ ரொம்ப அருமையாகவே வந்திருக்கு. சினிமான்னு சுத்தாம ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போற வழியை பாருடா. சினிமா என்னோட சின்ன வயசு கனவு. எந்த ஆதரவும் இல்லாமல் என்னை மட்டுமே நம்பி சென்னைக்கு வந்து டைரக்டர் ஆகணும்னு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் அதிகம்தான். ஒத்த மரமாக நின்ன எனக்கு துணையாக வந்தான் ராம்.
அவனுக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை. 10 வருஷ தவத்தோட பலன் எங்கள் முதல் பட வாய்ப்பு. ஹீரோ 2 பேர் பற்றி பேசியாச்சு, ஹீரோயின் பற்றி பேசியாங்க. சொல்லுங்கள் சார் அவங்கள பற்றி. ஸ்ருதி ராமகிருஷ்ணா இதில் வந்து மியூசிக் டைரக்டர், அதாவது திலீப்புக்கு ஜோடியாக நடிச்சிருக்கிறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா சினிமாவில் போராடுற அந்த இளைஞனுக்கு பக்கபலமாக இருக்கிற ஒரு கேரக்டர். இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அர்ப்பணா பிரபு மகேந்திரனுடைய ஜோடி. அவங்க என்ன அப்படின்னா, ஒன்றை பிடிச்சிருக்கானா நீ இருக்கிற சினிமாவை எனக்கு பிடிக்கல, நான் வேணுமா நீ இருக்கிற சினிமா வேணுமா அப்படின்னு கேட்குறப்போ மகேந்திரன் டக்குன்னு சொல்லிடுவான், சின்ன வயசுலேருந்து என்னுடைய லட்சியம், ஆசை, கனவு எல்லாமே வந்து சினிமா தான். ஒன்றை வந்து ஒரு 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னாடி தான் பார்த்துருந்தேன், நீ தேவையில்லை, எனக்கு சினிமா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் வந்து கட் பண்ணி விட்டுருப்போம். அந்த கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட் கேரக்டர் இந்த மியூசிக் டைரக்டரோட லவர். நீ சினிமாவில் சாதிக்கிறத மெயினாக வச்சுக்க, மற்ற தேவைகளை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து உறுதுணையாக இருக்கிற ஒரு கேரக்டரு. அதுவும் இல்லாமல் கிளைமேக்ஸும் வந்து அவங்க மேலே தான் முடியும். அவங்களால ஒரு பிரச்சனை, ஒரு சமூக பிரச்சனைக்குள்ள இவங்க 2 பேரும் உள்ளே வருவாங்க. அந்த பிரச்சனைக்குள்ளே மாட்டினாங்களா இல்லை அவங்க படம் பண்ணி ஜெயிச்சாங்களா அப்படிங்கிறதான் கிளைமேக்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து இந்த டைட்டில் சொல்லும் போதே வந்து இசைக்கு நல்ல ஒரு ஸ்கோப் கொடுத்துருப்பீங்க. அந்த இசையமைப்பாளர் பற்றி சொல்லுங்கள் சார். ராம் சார். படம் நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சோடனே போய் பார்த்தேன். போய் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி கதை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே டக்குன்னு ஒரு பாட்டு போட்டு கொடுத்தாரு. அந்த பாட்டு என்ன பாட்டுனா தப்பாட்டன் ஒரு சாங். அவர் இதை தான் சொன்னார், சார் விரைவில் இசை அப்படின்றப்போ இதில் வந்து டைரக்டரோட பங்கும் மியூசிக் டைரக்டரோட பங்கும் சரிசமமாக இருக்கணும் சார், கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணார். பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிரிப்டை எழுதிட்டு போயிட்டு தான் அவர் போய் பார்த்தேன். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வருஷம் என் கூட ட்ராவல் பண்ணார். நான் ப்ரொடியூசர் பார்க்க போனேன்னா அவரும் கூட வருவார். 2 பேரும் சேர்ந்து தான் ப்ரொடியூசர்லாம் பார்க்க போவோம். போன இடத்துல என்ன கேட்டாங்கன்னா, என்னங்க உங்கள் ஸ்டோரியை 2 பேரோட ஸ்டோரியை வந்து எழுதிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டு ஒவ்வொரு விஷயமும் RR முதற்கொண்டு நான் அந்த இடத்துல அப்போயே பேசிட்டேன் அவர்கிட்ட, இந்த இடத்துல எனக்கு வந்து இந்த இது வேணும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த இடத்துல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடுமையாக போராடினார். ஆடியோ லான்ச்சப்போ எல்லாரும் சொல்லிட்டாங்க, இது வந்து ஒரு அனுபவப்பட்ட ஒரு இசையமைப்பாளர் பண்ண பாடல்களாக தான் இருக்குது அப்படின்னாங்க. RR எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம்னாங்க. அதையும் பார்த்துட்டு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காருன்னா எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. எனக்கும் ரொம்ப அருமையாக இருக்குது. சினிமா யாரை எப்போ ஜூம் பண்ணுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது சார். அதை நம்பி தான் சினிமாவுக்கே வந்திருக்கோம். எமோஷன். என்ன படம்பா? கண்ணுல தண்ணி வரக்கூடாது, ஆனா அழணும். கேமராமேன் அவரை பற்றி பேசவே இல்லை, அவரை பற்றி ஒரு சில வார்த்தை. படத்தினுடைய கண் அப்படின்னு சொன்னால் அவர் தான். ஏன்னா அவர் தான் ஒரு காட்சியை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறவர். விபி சிவானந்தம் என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தப்போ அவர் பாலசுப்ரமணியன் சார்ட்ட அவர் வந்து அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருந்தார். அப்போ இருந்தே 2 பேரும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிறோம். இந்த கதையை எழுதணுன்னே ஃபஸ்ட்டு அவர்கிட்ட போய் சொன்னேன், பாண்டிச்சேரியில் போய் அவர்கிட்ட போய் சொன்னேன். நான் சொன்னோடனே அவரும் மியூசிக் டைரக்டர் மாதிரி தான் என் கூட ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இந்த சாட்டை இந்த மாதிரி வச்சுக்கலாம், இது இத்தனை சாட்டை பிரித்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, பட்ஜெட் அப்படின்னு வர்றப்போ சில விஷயங்களை வந்து அவர் கேட்ட விஷயங்களை வந்து எங்களால் பண்ணி கொடுக்க முடியல. சில லைட்ஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்கிறப்ப பட்ஜெட்டை பார்க்குறப்போ அதை கொஞ்சம் கம்மி பண்ண வேண்டியது இருந்தது. அப்படி இருந்தும் சரி சார் இதில் நான் என்ன பெஸ்ட்டு பண்ணணும், அதை கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னாரு. பார்த்தா படம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு கில்ட்டியாக இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் கேட்டிருந்ததை கொடுத்துருந்தா இன்னும் டபுள் மடங்காக பண்ணியிருப்பாரோ அப்படின்னு. ஏன்னா ஒன்றுமே இல்லாத அளவுக்கு இந்த அளவுக்கு அருமையாக பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. ரொம்ப அருமையான மனிதர். என்ன இருந்ததை வச்சு பக்காவாக பண்ணிட்டார். ஆனால் வந்து ஃப்ரேமில் வந்து அது தெரியவே இல்லை. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கிறாரு. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து இந்த படத்தோட கருவை பற்றி பேசியாச்சு, டைரக்டர், மியூசிக் டைரக்டர் எல்லாருமே பேசியாச்சு. இந்த படத்தோட 3 மணி நேரம் கதை எப்படி வந்து ஆடியன்ஸ் என்ன தாட்டில் வந்து பார்க்கணும்? ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது முழுக்க வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற ஒரு படமாக தான் இருக்கும். பாடல்களாகட்டும் சரி, காட்சி அமைப்புகளாகட்டும் சரி, வந்து ஒரு சினிமாக்காரங்க கதையை நமக்கு எதுக்கு போய் பார்க்கணும் அப்படின்றதுல யாரும் ஆடியன்ஸ் வந்து மைண்ட் செட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் வந்து உறுதியாக இருந்தோம். அதுதான் படம் வந்து சினிமா சம்மந்தப்பட்ட கதை, ஆனால் சினிமா கதை கிடையாது. அவங்களுக்குன்னு இன்னொரு லைஃப் இருக்கும்ல, சினிமாவில் இருக்கிறவங்களுக்கும் இன்னொரு பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கும்ல, அந்த வாழ்க்கையை தான் நாங்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் கிளைமேக்ஸ் நான் சொன்ன மாதிரி சமூகத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மிக கேவலமான ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு தான் நாங்கள் வந்து இப்போ இந்த படத்தில் கிளைமேக்ஸாக வச்சுருக்கோம். அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அது கண்டிப்பாக அது பிடிக்கும். அதுக்காக கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா அவங்க வந்து டெய்லி வந்து அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். அவங்க வந்து கண்டிப்பாக அந்த தாட்டில் தான் கண்டிப்பாக வருவாங்க. சினிமான்னு சுத்தாம ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போற வழிய பாருடா. சினிமா என்னோட சின்ன வயசு கனவு. எந்த ஆதரவும் இல்லாமல்
என்னை மட்டுமே நம்பி சென்னைக்கு வந்து டைரக்டர் ஆகணும்னு நான் பட்ட கஷ்டம் கொஞ்சம் அதிகம்தான். ஒத்த மரமாக நின்ன எனக்கு துணையாக வந்தான் ராம். அவனுக்கு மியூசிக் டைரக்டர் ஆகணும்னு ஆசை. 10 வருஷ தவத்தோட பலன் எங்கள் முதல் பட வாய்ப்பு. டேரக்டர் உங்களுக்கு பிடிச்ச சீன் தான் அவங்க சொல்லுங்க இந்த படத்தில். படத்தில் சீன் அப்படின்னு பார்த்தா எல்லாரும் லவ் சீன் சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச சீன் அப்படின்னா லவ் பிரேக்கப் ஆகிற சீன் ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இப்படி சொல்கிறேன்னு நினைக்க தப்பாக நினைக்கக்கூடாது. 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸு, மகேந்திரன் ஆகட்டும் சரி, அந்த பொண்ணாகட்டும் சரி, நான் என்ன நினச்சேனோ அதை வந்து அருமையாக வந்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களோட சொல்லிடுங்க. கண்டிப்பாக தேட்டர் வந்து படம் பாருங்கள். நான் சொல்ல முடியாது, நீங்கள் சொல்லிடுங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா புதியவர்களின் புதிய முயற்சி. எங்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி, அடுத்த கட்ட முயற்சிக்கு யார் முக்கிய காரணமாக இருக்க போகிறது அப்படின்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் நீங்கள் தான். அதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வருகையை வந்து தேட்டரில் போய் பதிவு பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த சின்ன உதவி எங்களுடைய வாழ்க்கைக்கு அடித்தளம் வந்து பெரிய அடித்தளமாக அமைச்சு கொடுக்குன்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அவசியமாக தேட்டரில் போய் படம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை நம்பி இருக்கிற அந்த சினிமா தொழிலாளர்கள் அப்படின்ற உங்களுடைய வாழ்க்கை வந்து எத்தனையோ பேருடைய வாழ்க்கை இருக்குது. அதில் எல்லோரும் நல்லா இருப்போம். உங்களுக்கு வந்து அப்படியே நல்ல நல்ல படைப்புகள் வந்து வந்துகிட்டே இருக்கும். அதனால் தயவு செய்து தேட்டரில் வந்து படம் பார்க்குறத வந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ்.